இனிய பெரிய உறவுகளே, பெரும்பாலும் ஒரு சிலர் கூட நம்ம பழகுறோம், பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சில வழிமுறைகளுக்கெல்லாம் சிலரை தேடி போகிறோம் வர்றோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் நாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் உண்மையான சாதிப்படி அது மாதிரியெல்லாம் நடக்க முடியாது. இப்போ ஒரு சிலர் ஒரு வேலையை கையில் எடுத்தாங்கன்னா உடனே முடிச்சிருவாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணும், எது பண்ணணும், என்னென்னா அவங்களோட ஒர்க்கு தொடர்ந்து அந்த வேலையில் இருந்து 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 அவங்களுக்கு அந்த ஸ்கெடியூலே வந்துடும். அவங்க லைஃப்லேயே ஆனாலும் அந்த ஸ்கெடியூல் வந்துடும். அப்போ நம்ம இது செஞ்சு தான் ஆகணும், இது கோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இங்கே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை எடுத்துக்கட்டி செய்கிறோம், ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவசரப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூவை கொண்டு வந்துடுறாங்க. இதனால் நம்மளுக்கு மைண்ட் அப்செட் ஆகுங்கிறது தான் அவங்களோட யோசனையாக இருக்குமே தவிர மற்றபடிக்கு வேறு எந்த ஒரு யோசனையும் அவங்ககிட்ட இருக்காது. என்னென்னா நம்ம சொல்கிறத தாண்டி இவங்க இப்படி கிராஸ் பண்ணி போகலாம். ஏன்னா நாம் தானே இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துக்கு செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம காமிச்சோன்னா அவங்களுக்கும் அதே அனுபவம், அதே சில விஷயங்களெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க. இன்றைக்கி இவங்க ஒரு புதுசாக பார்த்து ஒரு விஷயங்களெல்லாம் நடத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறது நல்ல விஷயம், பாவம் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிற ஆமோதிப்பில் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் இருக்குது. அதுக்காக எல்லா விஷயத்துலேயும் நிறுத்தி வைக்கிறதோ இல்லை அப்புறம் பண்ணிக்கலான்னு பார்க்குறதோ இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாகாது. சில விஷயங்களுக்கு கொஞ்சம் இப்போ உழைச்சாதான் அது அடுத்த காரியம் நடக்கும் அப்படின்னா அது நம்ம செய்து தான் ஆகணும். இங்கே யாரோ சொல்கிறாங்க, எவங்களோ சொல்கிறாங்க, அப்போ நாம் கரெக்டாக இல்லையோ அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தரக்குறைவாக நினச்சி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய செய்கை நம்மளுக்கு தெரியும், இது முடித்தா இது பார்க்கணும், இது முடித்தா இது பார்க்கணும், இது இந்த டைமுக்குள்ளே முடியணும் அப்படின்னு. இல்லைன்னா அதுக்கு அந்த டைமுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான உந்துதலை அங்கே செய்து கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சில நேரங்களில் சில பேர் நம்மளுக்கு சில அழுத்தங்களை கொடுத்து ஒரு வேலையை அவங்க மூலிமா நடந்ததாக காமிச்சிக்கணும்னு நினைப்பாங்க. அல்லது சில அழுத்தங்களை கொடுத்து அந்த வேலையை நம்ம திருப்திகரமாக செய்ய முடியாமல் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையாக ஒன்று சொல்லட்டுமா, எந்த ஒரு விஷயமே எடுத்து கட்டி நம்ம தோளில் வச்சு கொண்டு போக போகிறதில்ல. எதிர்காலத்துக்கு ஐயோ நம்ம குழந்தைங்க என்ன செய்வாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க,